கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 21:33, Matthew 21:33. வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் திராட்சைத் தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள மத தலைவர்கள் எப்படி சோரம் போனார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மிக தெளிவாக இங்கே சொல்லி கொடுக்குறார். ஏன்னா ஏற்கனவே முதல்ல ஒரு ஓமானம் சொன்னார். எப்படி கர்த்தருடைய ஏக சக்கராதிபதி தன்மை இருக்குது, அதே சமயத்தில் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புரிமை இருக்குது. ஆனால் இந்த தலைவர்கள் எவ்வளவு உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக ஒரு பெரிய ஓமானத்தை சொல்கிறாரு. இது இஸ்ரவேலில் இருந்த மத தலைவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா இது ஏசாயா 5வது அதிகாரத்தில் இதே மாதிரி ஒரு ஓமானத்தை, இதே மாதிரி ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் இங்கே உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, இன்னொரு ஓமானத்தை கேளுங்க. அதாவது ஏற்கனவே சொன்னதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வெளிப்படுத்தக்கூடியதா, அதே சமயத்தில் அதனுடைய கருத்தையோ அவர் சொல்ல வந்ததையோ மாற்றாதபடிக்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஒரு வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். யாது? இது கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். அதுதான் சொல்கிறார். வீட்டெஜமானாகிய அவர் தான் எல்லாத்துக்கும் ஒரிஜினலாகவே ஓனர் அவர் தான் எல்லாத்தையும் தொடங்குறாரு. அதனால் இது கர்த்தருடைய தயாள குணத்தோடு தொடங்கக்கூடிய ஒரு காரியம். அவர் என்ன சொன்னார், ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி, இஸ்ரவேல் தான் அந்த திராட்சை தோட்டம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா நீங்கள் ஏசாயா 5வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இது கர்த்தர், ஏன்னா அவர் ஒரு நல்ல இடத்த தெரிந்தெடுக்கிறாரு, நல்ல நிலம் உள்ளதை எடுக்கிறாரு, நல்ல நற்குல திராட்சையை தெரிந்தெடுத்துக்கிறாரு, அதனுடைய நேரத்தை செலவு பண்ணுறாரு. அப்போ தேவன் வேண்டுமென்றே தெரிந்தெடுத்து தான் அன்பு செலுத்தி அவங்க தன்னுடைய மக்கள் மேலே என்ன பண்ணுறாரு, அவர் கவனம் செலுத்துகிறாரு என்று சொல்லக்கூடியதாக அதை சுற்றிலும் வேலி அடைத்து, அப்போ அவர்கள் மாம்ச பிரகாரமாக வேலி அடைக்க தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை எப்படி சுற்றி இருக்கிற தேசங்கள் எதிரிகள்கிட்ட இருந்து அவர் எப்படி பாதுகாத்தார் என்று சொல்லக்கூடியதாக அதில் ஒரு ஆலையை நாட்டி அதில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு ஆலையை, ஏன்னா அவர் நல்ல ஒரு வரப்போகுது, அந்த திராட்சையை எடுத்து அதை ஆலையில் போட்டு அந்த வரக்கூடிய நல்ல ஒரு அறுவடையின் மூலமாக, சாகுபடியின் மூலமாக அங்கே ஒரு நல்ல ஒரு திராட்சை ரசத்தை உண்டாக்கக்கூடியதற்காக ஒரு ஆலையும் பண்ணுறாரு. அது மாத்திரமில்லை, ஒரு கோபுரத்தையும் கட்டி, எதற்காக? பாதுகாப்பிற்காக. அது மாத்திரமில்ல, கீழே அங்கே உள்ளதெல்லாம் வைப்பதற்கு, அவங்கள இது பண்ணுவதற்காக என்ன பண்ணார், தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சார், ராஜாக்களை வச்சார், ஆசாரியர்களை வச்சார், இதெல்லாம் செய்தார். அது மாத்திரமல்ல, தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு, என்ன இந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் மற்றும் எல்லா மக்கள்கிட்ட இவங்களுக்கு குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போய்விட்டான். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணார், இஸ்ரவேலை விட்டுட்டு போகலை, மாறாக அவர் இவர்களிடம் பொறுப்பை கொடுத்துட்டு போனார். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு, இந்த ராஜாக்களுக்கு, இந்த ஆசாரியர்களுக்கு, இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இவர்கள் அதை சரியான முறையில் பேணிக் கொள்வார்கள் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இங்கே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த காரியத்தை சொல்லி, இஸ்ரவேல் இவ்வளவு செஞ்சும் அவர்களுடைய தலைவர்கள் எப்படி சோரம் போனார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ நம்ம இந்த நாட்கள் எடுத்துக்கொள்ளும்போது, இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் தலைவர்களை கொடுத்துருக்கிறாரு, போதகர்களை கொடுத்துருக்கிறாரு, மேய்ப்பர்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போ சபை யாருக்கு சொந்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்தம். ஏன்னா அவர் தான் சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி சொன்னார். தன்னுடைய சபையை எதனால் சம்பாதிச்சார்? தன்னுடைய சுய ரத்தத்தினால சம்பாதிச்ச திருச்சபை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். இப்போ சபை தலைவர்கள் எப்படி இஸ்ரவேல் தேச மக்களுக்கு தலைவர்களுக்கு இந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்தாரு. அது அவர்களுக்கு உரிமையாக கொடுக்கல, உரிமை பங்காக கொடுக்கல.
மாறாக அவர்களை ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக வைத்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கு சபைகளுக்கு தலைவர்களை வைத்திருக்கிறாரு. என்னவா நல்ல உக்கிரானக்காரனாக வைத்திருக்கிறாரு, முதலாளியாக வைக்கவில்லை. எனக்கு அருமையானவை, இதை நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. சபையில் எந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு பொறுப்பில் இருந்த மக்களுக்கு இந்த காரியத்தை கொடுத்தாரு. இன்றைக்கு ஆவிக்குரிய முறையில் நமக்கு என்ன, சபை தலைவர்களுக்கு இதே பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு சபையில் இருக்கக்கூடிய எந்த தலைவனாக இருந்தாலும் சபை உங்களுக்கு சொந்தமே இல்லை, உங்களுக்கு உக்கிரான ஊழியம் கொடுத்திருக்காரு என்பதை புரிந்து செயல்படுவீர்களா? வல்ல பிதாவே, இதோ சபை எந்த தலைவருக்கும் சொந்தமல்ல, எந்த விதமான போதகருக்கும் சொந்தமல்ல, அது உம்முடைய சொந்தது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல உக்கிரான பொறுப்பு ஸ்டூவர்ட்ஷிப்பை சரியான முறையில் நாங்கள் வழிநடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.